ஹாய் மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். வாங்க இந்த வீடியோவில் 41 சைஸு ப்ளவுஸ் மெஷர்மெண்ட் எடுத்து பாடியில் மெஷர்மெண்ட் எடுத்து உங்களுக்கு பக்காவாக அளவுகள் எல்லாம் எடுத்து உங்களுக்கு இப்போ மார்க்கிங் பண்ணி உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். பாருங்கள், முதல்ல கீழ் சைடு ஒரு மார்க் பண்ணிடுங்க. எல் ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுருங்க. இந்த கோட்டில் இருந்து நம்ம பின்னாடி சைடு மடித்து அடிப்போம் இல்லைங்களா, அதுக்காக ஒரு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணுங்க. 1.5 இன்ச்சு மார்க் பண்ணி அதையும் ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுருங்க. அப்புறம் பாருங்கள், இந்த சைடு ஒரு ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டு விட்டுருங்க. சரிங்களா? நம்முடைய சைடு நம்ம நிற்கிற சைடு பாருங்கள், முன்னாடி சைடு இந்த சைடு ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுருங்க. நம்ம துணியில் கட் பண்ணும்போது இந்த சைடு தான் மடித்து விடுவோம். சரிங்களா? இதை ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுருங்க. இப்போது இதோடைய லென்த்து நம்மளுக்கு ஃபினிஷிங் லென்த் 15 இன்ச்சு தேவைங்க. அது கூட ஒரு 1/2 இன்ச்சு ப்ளஸ் பண்ணி 15.5 இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணிடுங்க. இதோடைய லென்த் 15.5 இன்ச்சுங்க. பாருங்கள், மேலே ஒரு மார்க்கு, அப்புறம் கீழ்ப்பக்கம் அந்த 1/2 இன்ச்சுக்கு ஒரு மார்க், 2 மார்க் பண்ணிடுங்க. நம்ம என்னைக்கும் லென்த் அளவு எடுக்கும்போது கீழ்ப்பக்கம் மடிப்புக்கு 1.5 இன்ச்சு விட்டுருவோம். பாருங்கள், கீழையும் மேலேயும் எதுன்னு தெரிகிறதுக்காக ஏபின்னு மார்க் பண்ணியிருக்கு, அதை கொஞ்சம் நோட் பண்ணிடுங்க. சரிங்களா? இப்போது 15 இன்ச்சை ப்ளஸ் 1/2 இன்ச்சு ப்ளஸ் பண்ணி 15.5 இன்ச்சுன்னு சொல்லி நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இப்போது பிகினிங்கில் பழகிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. சரிங்களா? அப்புறம் பாருங்கள், இப்போது நம்ம பாடியில் 35 இன்ச்சு மெஷர்மெண்ட் எடுத்துருக்கோங்க. பாடியில் டைரெக்டாக எடுக்கும்போது 1 இன்ச்சு ப்ளஸ் பண்ணி 36 இன்ச்சு நீங்கள் நோட் பண்ணி எழுதிக்கணுங்க. சரிங்களா? டைரெக்டாக அளவு எடுக்கும்போது. இப்போது கீழ்ப்பக்கம் இப் சைடு, சரிங்களா, இப் சைடு 36 இன்ச்சு அவங்க இப்போ அளவுங்க. சரிங்களா? அப்போது 36 இன்ச்சை 4ஆக டிவைட் பண்ணானா 9 இன்ச்சு வருங்க. சரிங்களா? இந்த 9 இன்ச்சு கூட 1 இன்ச்சு நம்ம டாட்டுக்காக எக்ஸ்ட்ரா ப்ளஸ் பண்ணுங்க. அப்புறம் ஒரு 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸுங்க. சரிங்களா? எக்ஸ்ட்ரா துணி விடுறதுக்காக நம்ம அந்த சீம் அலவன்ஸ்ன்னு சொல்லுவோம், அதை விடுவோம். சரிங்களா? அப்போ மொத்தம் எவ்வளோ வருது? 11 இன்ச்சு வந்துருச்சுங்க. அப்புறம் பாருங்கள், இந்த மார்பு சுற்றளவு 41 இன்ச்சு நம்ம டைரெக்டாக நம்ம அளவு எடுத்துருக்கோங்க. இப்போ 41 இன்ச்சை 4ஆக டிவைட் பண்ணானா 10.25 இன்ச்சு வருதுங்க. இந்த 10.25 இன்ச்சை 1 இன்ச்சு ஈஸ் அலவன்ஸ் ப்ளஸ் பண்ணுங்க. அப்புறம் 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸ் ப்ளஸ் பண்ணுங்க. அப்போ டோட்டலாக நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா 12.25 கிடைக்குங்க. சரிங்களா? பாருங்கள், நம்ம பாடியில் டைரெக்டாக நம்ம அளவு எடுக்கும்போது 4 இன்ச்சு ஈஸ் அலவன்ஸ் நம்ம கண்டிப்பாக சேர்த்தி ஆகணும். சரிங்களா? அதுதான் நம்ம பாடிக்கும் இந்த ட்ரெஸ்ஸுக்கும் உள்ள இடைவெளி தான் நம்ம ஈஸ் அலவன்ஸ்ன்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ டோட்டலாக 12.25 நீங்கள் மார்க் பண்ணிடுங்க. அதே மாதிரி கீழ்ப்பக்கமும் 12.25 மார்க் பண்ணி அந்த எட்ஜு அந்த லென்த்தை அப்படியே ஒரு பெரிய பாக்ஸுங்க. சரிங்களா? இந்த பாக்ஸ்க்குள்ளே தான் நம்ம இந்த அளவுகள் எல்லாம் வரப்போகுதுங்க. அந்த பக்கம் ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுருங்க. சரிங்களா? இப்போது ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டு பாருங்கள், இங்கே ஏ, மேல் பக்கம் பி, அப்புறம் அங்கே சி. சரிங்களா? கீழ்ப்பக்கம் டி. இந்த ஏபிசிடி 4 பாக்ஸ்க்குள்ளே தான் நம்ம இப்போது இந்த ப்ளவுஸை கட்டிங் எடுத்துகிட்டு வர போகிறோம். பாருங்கள், இந்த மார்பு சுற்றளவு 4ஆக டிவைட் பண்ணானா 10.25 இன்ச்சு வருங்க. இந்த 10.25 இன்ச்சையும் 4ஆக டிவைட் பண்ணுங்க. அப்போ 2.5 இன்ச்சு வருங்க. சரிங்களா? 2.5 இன்ச்சு கூட ஒரு 1/2 பாயிண்ட் ஜாஸ்தி வருங்க. சரிங்களா? அதை கரெக்டாக நோட் பண்ணி நீங்கள் 4 பார்ட்டாக பிரித்து மார்க் பண்ணிடுங்க. சரிங்களா? இப்போது பாருங்கள், ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த நெக் சைடில் வர்றது பாருங்கள்
அங்கே ஒரு 2.5 இன்ச் மேலே ஒரு அரை பாயிண்ட் வரும். அதே மாதிரி 2.5 இன்ச் மேலே அரை பாயிண்ட் வந்து 4 பார்ட்டாக பிரிச்சிருங்க. பாருங்க, இந்த 4 பார்ட்டாக நம்ம பிரிச்சிருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து நோட் பண்ணிடுங்க. பாருங்க, 1 2 3 4 சரிங்களா. இப்போ 4 பார்ட்டாக நம்மளுக்கு இப்போ பிரிச்சாச்சுங்க. அடுத்தது பாருங்க, கீழ்ப்பக்கம் வந்து இடுப்பு சுற்றளவு வந்து 36 இன்ச்சு வருதுங்க. அதை 4ஆக டிவைட் பண்ணால் 9 இன்ச் வரும். இந்த 9 இன்ச்சு கூட ஒரு அரை இன்ச்சு ப்ளஸ் பண்ணி 9.5 இன்ச்சு வருது இல்லைங்களா, 9.5 இன்ச்சை 2ஆக டிவைட் பண்ணுங்க, 4.25 இன்ச்சு வருங்க. சரிங்களா. இப்போது 4.25 இன்ச்சு வந்து கீழே நீங்கள் மார்க் பண்ண போகிறீங்க. சரிங்களா. நோட் பண்ணி எழுதியிருக்க பாருங்க. 36 4ஆக டிவைட் பண்ணானா 9 இன்ச்சு வருங்க. 9 இன்ச்சு கூட ஒரு அரை இன்ச்சு ப்ளஸ் பண்ணிடுங்க. அப்போது 9.5 இன்ச்சு வரும். 9.5 இன்ச்சை வந்து 2ஆக டிவைட் பண்ணானா 2.25 இன்ச்சு வருதுங்க. சரிங்களா. இப்போது 2.25 இன்ச்சு நம்ம இங்கே மார்க் பண்ண போகிறோம். சரிங்களா. இந்த 2.25 இன்ச்சை வந்து நீங்கள் மார்க் பாருங்கள், இதை 2ஆக டிவைட் பண்ணிடுங்க. 9.5 இன்ச்சை அப்படியே 2ஆக டிவைட் பண்ணானா 4.25 இன்ச் வருங்க. சரிங்களா. இப்போது இந்த 4.25 இன்ச்சு இங்கே மார்க் பண்ணிவிட்டு மேல் பக்கம் பாருங்கள், மேல் பக்கம் அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து கீழே சென்டர் பாயிண்ட்டுக்கு அப்படியே ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுருங்க. இதுதான் கிரீஸ் லைனுங்க. இப்போது நம்ம மார்புடைய மையப்பகுதி வந்து நம்ம இப்போ கண்டுபிடிச்சிட்டோங்க. சரிங்களா. அதை கரெக்டாக நோட் பண்ணி எழுதிக்கிங்க. எல்லாமே அளவுகள் எல்லாம் அங்கே ஒவ்வொரு பார்ட்லையும் நோட் பண்ணி எழுதிக்கிங்க. பாருங்க, நம்ம இந்த மாதிரி 4 பிரிவாக பிரிக்கிறதுனால எவ்வளோ ஈஸி பார்த்தீங்களா. இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டு வந்து நெக்குங்க, 2வது பார்ட்டு 3வது பார்ட்டு ஷோல்டருங்க, 4வது பார்ட்டு வந்து ஆம்கோல் சைடுங்க. அடுத்தது பாருங்க, இந்த ஷோல்டர் அகலம் வந்து அவங்களுக்கு 2.25 இன்ச்சு அளவு அகலம் இருக்கணும்னு அவங்க கேட்டிருக்காங்க. இந்த 2.25 இன்ச்சு கூட நம்ம 3/4 இன்ச்சு ஆட் பண்ணிடுங்க. 3/4 இன்ச்சு எதுக்காகனா, எம்மிங் பண்ணுறதுக்கு ஒரு 1/4 இன்ச்சும் கை ஜாயின் பண்ணுறதுக்கும் ஒரு அரை இன்ச்சும் சேர்த்து 3/4 இன்ச்சு நம்ம ப்ளஸ் பண்ணியிருக்கோங்க. 3/4 இன்ச்சு ப்ளஸ் பண்ணனா நம்மளுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து 3.5 இன்ச்சு நம்மளுக்கு அகலம் கிடைக்குதுங்க. இந்த 3.5 இன்ச்சு அகலத்தை அந்த 3வது பார்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த 3வது பார்ட்டில் இருந்து நெக் சைடு நீங்கள் மார்க் பண்ணிடுங்க. சரிங்களா. 3.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிடுங்க. 3.5 இன்ச்சுக்கு எங்கே வருதோ அங்கே கரெக்டாக 3.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுங்க. பாருங்க, இந்த சைடு நம்ம அந்த 3/4 இன்ச்சு எங்கே ப்ளஸ் பண்ணணும்னா நம்ம நெக் சைடு தான் ப்ளஸ் பண்ணணும். அந்த 3வது பார்ட்டில் இருந்து நெக் சைடுக்கு அளந்து போட்டுருங்க. அப்புறம் பாருங்க, அதை நோட் பண்ணி அங்கே எழுதிருங்க. சரிங்களா. 3.5 இன்ச்சு எழுதிருங்க. அப்புறம் மீதி இருக்கிறது நெக் அகலம் வந்து 3 இன்ச்சு நம்மளுக்கு கிடைக்குங்க. ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு 3 இன்ச்சு அங்கே கிடைச்சிரும். அதையும் மார்க் பண்ணிடுங்க. சரிங்களா. அதே 3 இன்ச்சு கீழ்ப்பக்கமும் மார்க் பண்ணுங்க. கீழ்ப்பக்கம் மார்க் பண்ணி அதை ஸ்ட்ரெயிட்டாக பாக்ஸ் போட்டுருங்க. இப்போ வந்து நெக்குக்கு உண்டான பாக்ஸு. இப்போது நெக்குடைய லென்த் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். நெக்குடைய பின்பக்கம் லென்த் வந்து 8 இன்ச்சு இருக்கு தேவைப்படுதுங்க. அது கூட ஒரு அரை இன்ச்சு ப்ளஸ் பண்ணி 8.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுங்கள். சரிங்களா. 8.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் அதை ஒரு பாக்ஸ் போட்டுடலாங்க. சரிங்களா. இப்போது வந்து இதை ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டு ஒரு பாக்ஸ் போட்டுருங்க. சரிங்களா. இப்போ வந்து நெக்குடைய இந்த அகலம் வந்து கீழ்ப்பக்கம் ஒரு அகலம் ஒரு அரை இன்ச்சு அங்கே ப்ளஸ் பண்ணி மார்க் பண்ணுங்க. அப்போ தான் அந்த நெக்கு ரவுண்டு வரும்போது ப்ராடாக வரும்போது நம்மளுக்கு அழகாக இருக்குங்க. சரிங்களா. இப்போது ஆம்ஹோல் ஸ்கேல் வச்சு நீங்கள் வந்து அந்த ரவுண்டை கொண்டு வரலாங்க. சரிங்களா. பாருங்கள், ஆம்ஹோல் ஸ்கேல் வச்சு கரெக்டாக அழகாக அந்த ரவுண்டு கொண்டு வாங்க. பார்த்தீங்களா. இப்போது நெக்குடைய அந்த ரவுண்டு கிடச்சிருச்சுங்க. இப்போ பாருங்கள், இப்போது நெக்கும் ஷோல்டரும் 2 சேர்ந்தானா நம்மளுக்கு இது 3 இன்ச்சும் இது 3.5 இன்ச்சு ப்ளஸ் பண்ணானா 6.25 இன்ச்சு வருதுங்க. இந்த 6.25 இன்ச்சை நீங்கள் மார்க் பண்ணி
அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கீழே வந்து ஒரு கோடு போட்டுருங்க. இப்போது 6.25க்கு நம்ம கோடு போட்டாச்சு. இப்போ பாருங்கள், நம்ம ஆம்கோல் ரவுண்டு 17.5 இன்ச்சு ரவுண்டு வருதுங்க. 17 இன்ச்சை 2ஆக டிவைட் பண்ணனா நம்மளுக்கு 8.25 இன்ச்சு கிடைக்கணுங்க. சரிங்களா? இப்போ ஃபினிஷிங் அளவு நம்ம 8.25 இன்ச்சு கிடைக்கணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பாருங்கள், இப்போது நான் இங்கே படத்தில் காமிச்சிட்டு இருக்கிற மாதிரியே பாருங்கள், இந்த சைடு 3ன்னு போட்டிருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல இருந்து கிராஸாக டேப் வைங்க. இப்போது நோட் பண்ணி எழுதுகிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், ஈன்னு எழுதியிருக்கு பாருங்கள். ஈக்கும் எஃப்க்கும் சரிங்களா, ஈக்கும் எஃப்க்கும் கிராஸாக இந்த டேப் வைங்க. டேப்பு கரெக்டாக 8.25 வைங்க. சரிங்களா, 8.25 இன்ச்சு அளவு டேப்பு கரெக்டாக வைங்க. அப்போது அந்த கிராஸில் எங்கே வருதோ அங்கே 8.25 இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணிடுங்க. அப்புறம் இது 2 அப்படியே கிராஸாக கோடு போடுங்க. இந்த கோடுடைய அகலம் வந்து நம்ம எவ்வளோ ஃபினிஷிங் அளவு தேவையோ அதே அளவு இருக்கணுங்க. சரிங்களா, இங்கே 8.25ன்னு நோட் பண்ணி எழுதிக்குங்க. பாருங்கள், இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்றதே கிடையாதுங்க. நம்ம எவ்வளோ ஃபினிஷிங் அளவு தேவையோ அந்த அளவு நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், இந்த லென்த் அளந்து பாருங்கள், 6.25 இன்ச்சு வருங்க. சரிங்களா, 6.25 இன்ச்சை அப்படியே நீங்கள் மார்க் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டு இந்த 6.25 இன்ச்சுக்கு பாக்ஸ் போட்டுருங்க. சரிங்களா, இப்போது ஆம்கோல் உயரம் நம்மளுக்கு கிடச்சாச்சுங்க. சரிங்களா, கரெக்டாக நம்ம அளவு நம்மளுக்கு கிடச்சிருச்சு. அடுத்தது பாருங்கள், இப்போது 6.25 இன்ச்சு கூட ஒரு 1/2 இன்ச்சு மைனஸ் பண்ணுங்கள். மேல் பக்கம் அந்த 1/2 இன்ச்சு மைனஸ் பண்ணான்னா 5.25 இன்ச்சு வருங்க. இந்த 5.25 இன்ச்சை 2ஆக டிவைட் பண்ணுங்கள். 2 டிவைட் பண்ணான்னா 2.7 வருங்க. சரிங்களா, இப்போது 2.7ல் அங்கே ஒரு மார்க் பண்ணிடுங்க. பாருங்கள், 6.25 இன்ச்சு கூட ஒரு 1/2 இன்ச்சு மைனஸ் பண்ணான்னா 5.25 இன்ச்சு வரும். அங்கே எழுதுகிறேன் பாருங்கள், 5.25 இன்ச்சை 2ஆக டிவைட் பண்ணான்னா 2.7 வருங்க. பார்த்தீங்களா, 2ஆக அங்கே பிரிச்சிருங்க. இப்போது 2.7 வந்து அங்கே மார்க் பண்ண போகிறோம். பாருங்கள், 2.7 எழுதுங்க. பாருங்கள், இந்த 2.7ல் நம்ம மார்க் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த மார்க்கில் இருந்து தான் இந்த ஆம்ஹோல் ஸ்கேல் வச்சு நாம் பெண்ட் எடுத்துகிட்டு போகிறோம். பாருங்கள், 2 சைடும் 2.7 வந்து நீங்கள் மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த புள்ளிக்கும் தான் நம்ம வரைய போகிறோம். அடுத்தது பாருங்கள், இந்த எண்டு லைன் வந்து நீங்கள் கோடு போட்டுருங்க. சரிங்களா, அந்த கிராஸ் வந்து கோடு போட்டுருங்க. பாருங்கள், எஃப்க்கும் டிக்கும் கோடு போடுங்க. இது வந்து டிச்சிங் லைனுங்க, 1.5 இன்ச்சு இந்த பக்கம். இதை வந்து மார்க் பண்ணி முடிச்சிருங்க. சரிங்களா, இப்போது அடுத்தது இந்த ஆம்ஹோல் ஸ்கேல் வச்சு நம்ம இப்போ வந்து அதை வரைய போகிறோம். பாருங்கள், ஆம்ஹோல் ஸ்கேல் வரைகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இருந்து ஒரு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணுங்கள். சரிங்களா, 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு பாருங்கள், 1.5 இன்ச்சு இந்த ஆம்ஹோல் ஸ்கேல் வைக்கணுங்க. ஆம்ஹோல் ஸ்கேல் வைக்கும்போது இந்த 3 புள்ளியும் டச் ஆகிற மாதிரி கரெக்டாக வச்சுட்டு அந்த பெண்டு கொண்டு வாங்க. கரெக்டாக இருக்குங்க. சரிங்களா, இப்போது நம்ம ஆம்கோல் ரவுண்டு வந்து வரைஞ்சாச்சுங்க. பார்த்தீங்களா, இப்போது நீங்கள் அளந்து பாருங்கள், 8.25 இன்ச்சு நம்மளுக்கு சூப்பராக ஃபினிஷிங் அளவு கிடைக்குங்க. 1 mm கூட அந்த பக்கம் இந்த பக்கம் இருக்காது. கரெக்டாக 8.25க்கு நம்மளுக்கு ஃபினிஷிங் அகலம் கிடச்சிரும். அடுத்தது பாருங்கள், இந்த பேக் சைடு டாட்டுக்கு வந்து எப்படி அளவு எடுக்கிறேன்னு பாருங்கள். நம்ம மார்பு சுற்றளவு 41 வந்து 4ஆக டிவைட் பண்ணுங்கள், 10.25 இன்ச்சு வருங்க. இந்த 10.25 இன்ச்சு கூட ஒரு 1/2 இன்ச்சு ப்ளஸ் பண்ணான்னா 10.25 இன்ச்சு வருங்க. சரிங்களா, இப்போது அந்த ஃப்ரண்ட் சைடு க்ரீஸ் லைனில் தான் அந்த டாட் வரப்போகுதுங்க. நீங்கள் 10.25 இன்ச்சு நோட் பண்ணிடுங்க. மேலேருந்து பாருங்கள், மேலேருந்து அளந்து பாருங்கள். மேலேருந்து மேலே 1/2 இன்ச்சு சேர்த்து அளந்தானா 10.25 இன்ச்சு வரும். அதை சேர்க்காம அளந்தானா 10.25 இன்ச்சு வருங்க. சரிங்களா, இங்கே பாருங்கள், அதை சேர்க்காம 10.25 இன்ச்சு அங்கே மார்க் பண்ணுறோம். நாம் அதை சேர்த்தானா 10.25 இன்ச்சு மார்க் பண்ணிடுங்க. சரிங்களா, இப்போது கீழ்ப்பக்கம் டாட் உடைய அகலம் பாருங்கள், அகலம் 1 இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணுங்கள். இந்த டாட் உடைய அகலம் பாருங்கள், 1 இன்ச்சு நம்மளுக்கு வருது. அந்த 1 இன்ச்சு அளவு வந்து நீங்கள் மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு அந்த டாட்டுகளை நாம் இணைச்சிடலாங்க.
ஓகே மக்களே, உங்கள் பொன்னான நேரத்தை எனக்காக இவ்வளவு நேரம் பொறுமையாக செலவழித்தமைக்கு ரொம்ப நன்றி மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டன் அமுத்திடுங்க. அப்போதான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும் மக்களே. நன்றி மக்களே. உங்களுடன் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களுடன் விடை பெறுவர் உங்கள் NSR டைலர். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.